ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஆனது சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்டிங்காக பரவிட்டுருக்கு. வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். அதாவது சிஎம் விஜய் அவர்களும் நடிகர் பார்த்திபன் அவர்களும் திடீர் சந்திப்பு பண்ணியிருக்காங்க. அதோடு ஓவியத்தோடு கடிதம் ஒன்று பரிசளிப்பாக பார்த்திபன் அவர்கள் கொடுத்துருக்கிறாரு. அதோடு த்ரிஷா குறித்து பார்த்திபன் கருத்து மீண்டும் வைரல் ஆகிட்டு வருது. ஸோ அப்படி என்ன வைரல் ஆகிட்டு வருது, இவங்களுடைய திடீர் சந்திப்புக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இந்த முக்கியமான பிரேக்கிங் நியூஸை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக இருந்து தற்போது தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்றுள்ள தளபதி விஜயை சினிமா துறையிலிருந்து பலரும் சந்தித்து வரக்கூடிய நிலையில் தற்போது நடிகரும் இயக்குனருமான பார்த்திபன் அவரை சந்தித்தது குறித்து தனது சமூக வலைத்தள பக்கத்தில் சில தாள்களை குறிப்பிட்டிருக்கிறார். அதுதான் இப்போ வைரலாக பரவிட்டு இருக்கு. தமிழகத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக 108 இடங்களில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழக கட்சி கூட்டணி கட்சிகளோடு இணைந்து ஆட்சி அமைந்துள்ள நிலையில் விஜய் முதல்வராக பொறுப்பேற்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து பிரபலங்கள் பலரும் அவரை சந்தித்து பேசி வரக்கூடிய நிலையில் சினிமா துறையிலிருந்து பலரும் விஜயை சந்தித்து வருகின்றனர். அந்த வரிசையில் நடிகரும் இயக்குனருமான பார்த்திபன் விஜயை சந்தித்த நிலையில் அவருக்கு ஒரு சிறப்பு ஓவியத்தையும் வாழ்த்து கடிதம் ஒன்றையும் பரிசாக வழங்கியிருக்கிறார். இது தொடர்பான புகைப்படங்கள் தற்போது சமூக வலைத்தளங்களில் காட்டுத்தீயாய் பரவி வருது. அந்த புகைப்படங்களில் ஒன்றில் விஜய் மற்றும் பார்த்திபன் ஆகிய இருவரும் இணைந்து போஸ் கொடுத்துள்ளனர். மற்றொரு புகைப்படத்தில் விஜய்க்கு பரிசளிக்கப்பட்ட அந்த அழகான ஓவியம் இடம்பெற்றிருக்கு. பார்த்திபன் கொடுத்த ஓவியம் சிம்மாசனத்தில் அருகே விஜய் கம்பீரமாக ராஜ உடையில் நிற்பது போல் வடிவமைக்கப்பட்டிருக்கு. மேலும் பார்த்திபன் தனது சொந்த கையெழுத்தில் தமிழில் எழுதிய கடிதத்தில் ஒரு சிறந்த திரை நட்சத்திரத்திலிருந்து ஒரு முக்கிய அரசியல் தலைவராக உருவெடுத்துள்ள விஜயின் இந்த அசாதாரணமான பயணத்திற்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருப்பதாகவும் அந்த இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த புகைப்படங்கள் தற்போது இணையத்தில் வெளியான சில நிமிடங்கள்லேயே ரசிகர்கள் மற்றும் நெட்டிசன்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிய தொடங்கினர். சில மாதங்களுக்கு முன்பு நடிகை த்ரிஷா குறித்து பார்த்திபன் பேசிய சர்ச்சை கருத்துக்களை நெட்டிசன்கள் மீண்டும் தோண்ட தொடங்கியுள்ளனர். இது குறித்து ஒரு நெட்டிசன் த்ரிஷாவை பற்றி பேசி வைரலானவர் இவர்தானே என்றும், மற்றொருவர் இவர் த்ரிஷாவை பற்றி அவதூறாக பேசினார், அதற்கு த்ரிஷாவும் இவருக்கு எதிராக பதிவிட்டார், ஆனால் அதற்கு பார்த்திபன் முறையற்ற ஒரு பதிலை அளித்தார் என்று தனது அதிருப்தியை வெளிப்படுத்திட்டு வராங்க. கடந்த மார்ச் மாதம் தயாரிப்பாளர் கல்பத்தி எஸ் சுரேஷ் மற்றும் மீனாட்சி சுரேஷ் ஆகியோரின் மகன் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் விஜயும் த்ரிஷாவும் இணைந்து கலந்து கொண்டனர். இது குறித்து நிகழ்ச்சி ஒன்றில் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த பார்த்திபன், இந்த குந்தவை கொஞ்ச நாளைக்கு வீட்டுக்குள்ளேயே குத்த வைத்து உட்கார்ந்தால் சரியாக இருக்கும், அதுதான் நல்லது என்று பதிலளித்தது பெரும் சர்ச்சையாக வெடித்தது. பார்த்திபனுடைய இந்த கருத்துக்கு நடிகை த்ரிஷா மற்றும் தாமதிக்காமல் தனது சமூக வலைத்தள பக்கத்தில் கையில் மைக் இருப்பதால் மட்டும் ஒருவருடைய பேச்சு புத்திசாலித்தனமாகவோ அல்லது நகைச்சுவையாகவோ மாறிவிடாது, அது முட்டாள்தனத்தை உறக்க சொல்ல மட்டுமே உதவும். அதோடு எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் பேசப்படும் அநாகரிகமான வார்த்தைகள் அது யாரை குறித்து பேசப்படுகிறதோ அவரை விட பேசுபவரின் தரத்தையே வெளிச்சம் போட்டு காட்டும் என்று த்ரிஷா அவர்களும் பதிலுக்கு பதிவிட்டிருந்தார். த்ரிஷா குறித்து பேசிய சர்ச்சையில் சிக்கிய பார்த்திபன் தற்போது அதே விவகாரத்தோடு தொடர்புடைய விஜயை சந்தித்துள்ளது இப்போ இணையதளத்தில் மேலும் விவாத பொருளாக மாறியிருக்கு. ஏன்னா த்ரிஷா குறித்து பேசக்கூடிய சர்ச்சையில் சிக்கும்போது விஜயும் இருந்தாருங்கிறது அனைவருக்குமே தெரியும். ஏன்னா விஜயும் த்ரிஷாவும் ஒன்றா அந்த திருமண நிகழ்ச்சிக்கு போனதுக்கு தான் அவர் இந்த மாதிரி பேசி சர்ச்சையிலே மாற்றியிருந்தார். ஆனால் இப்போ அந்த சர்ச்சையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவர் விஜயை சந்தித்தது மட்டும் இல்லாமல் வாழ்த்துக்கள் கூறி ஒரு கிஃப்டையும் கொடுத்தது சமூக வலைத்தளங்களில் ஒரு விவாத பொருளாக மாறியிருக்கு. ஸோ பார்த்திபன் செய்த இந்த செயல் பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்க, இது ஒரு பக்கம் ஹாட்டாக இப்போ சமூக வலைத்தளங்களில் பரவி விவாத பொருளாக மாறிட்டுருக்குன்னா, இன்னொரு பக்கம் தலைவர் ஜெயித்திருக்க வேண்டியது அப்படிங்கிற மாதிரி சொல்லி மேடையில் கதறி அழுதுருக்கிறாரு சத்யராஜ். அவர் அழுத இந்த வீடியோவும் தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரல் ஆகிட்டுருக்கு. அவர் ஏங்க அழுந்தாரு அப்படிங்கிறத வாங்க இந்த வீடியோவில் அந்த நியூஸையும் பார்க்கலாம்.
கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஆளுங்கட்சியான தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளரிடம் எதிர்பாராத விதமாக தோல்வியை தழுவினார். இந்த தேர்தல் முடிவுகள் தமிழக அரசியல் வட்டாரத்தில் இப்போ வரைக்கும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக நடிகர் சத்யராஜ் மேடை ஒன்றில் பேசிய உருக்கமான வீடியோ தான் தற்போது இணையத்தில் வெளியாகி வைரலாக பரவிட்டு இருக்கு. அந்த வீடியோவில் கொளத்தூர் தொகுதியில் தலைவர் மு.க.ஸ்டாலினை தோற்கடித்து விட்டீர்களே என சத்யராஜ் மேடையிலே அழுது கொண்டே பேசியுள்ளார். மேலும் தலைவர் ஜெயித்திருக்க வேண்டியது, இனிமேலாவது பட்டு திருந்துங்கள் என அவர் மிக எமோஷனலாக பேசியுள்ளார். நடிகர் சத்யராஜின் இந்த கண்ணீர் பேச்சு அடங்கிய காணொளி தான் தற்போது எக்ஸ் ட்விட்டர் வலைத்தளத்தில் காட்டுத்தீயா பரவி பெரும் அரசியல் விவாதத்தை கிளப்பியிருக்கு. சில பேர் இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு முறை அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய கருத்தாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் ஏன் இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க? ஒருத்தர் வந்திருக்காருன்னா அவர் செய்கிறத பாருங்க, அவர் ஏதாவது தப்பு செய்தால் கேளுங்க, அதை விட்டுட்டு அவர் ஏன் வந்தார் அப்படிங்கிற மாதிரி இப்படிலாம் பேசக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் இப்படி பேசுனது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி இவருடைய வீடியோக்கு கீழே நிறைய கமெண்ட் வருது. அது மட்டும் இல்லாமல் இனிமேலாவது பட்டு திருந்துங்க அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக உபயோகப்படுத்தக்கூடாது. ஏன்னா இந்த வார்த்தை ரொம்ப பெரிய வார்த்தை. உங்கள் தலைவர் ஜெயிக்கலாம், நீங்கள் உடனே இப்படிலாம் பேசலாமா? இதே உங்கள் தலைவர் ஜெயிச்சாங்கன்னா அது உங்களுக்கு ஹாப்பியா? அப்போ எங்களுக்கு கஷ்டங்கிறது இருந்தால் நாங்கள் யார்கிட்ட போய் கேட்போம்? அதனால் நீங்கள் இந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகிக்கிறது ரொம்ப தவறு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சத்யராஜுக்கு எதிராக கமெண்ட்களை பதிவிட்டு வராங்க. ஆனால் இதுக்கு சத்யராஜ் அவர்கள் இன்னமும் ரிப்ளை பண்ணல அப்படிங்கிறது தான் முக்கிய விஷயமே. ஆக்சுவலி தலைவர் ஜெயித்திருக்க வேண்டியது அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலினுக்காக மேடையில் இவர் கதறி அழுதது தற்போது இணையத்தில் பேசும் பொருளாக மாறி வருது. இது பற்றி நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விதமான கருத்துக்களை பதிவிட்டு வராங்க. மேக்சிமம் சத்யராஜுக்கு எதிராக தான் நிறைய கருத்துக்கள் பதிவாகுது. ஏன்னா ஒரு முறை வாய்ப்பு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது மக்களாகிய தீர்ப்பு. அந்த தீர்ப்பை நீங்கள் இனிமேலாவது பட்டு திருந்தணும் அப்படின்னு சொன்னது தவறு அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் அந்த வார்த்தையை சுட்டி காட்டி தற்போது அவருக்கு எதிராக கமெண்ட்களை பதிவிட்டு வராங்க. அதுக்கு அவர் இது நான் சொன்னது கரெக்டு தான் இல்லை தவறு தான் அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு எந்த ஒரு இதையும் இன்னும் அறிவிப்பு கொடுக்கல. ஆனால் இப்போ இந்த ஒரு நியூஸும் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி பரவிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றிய உங்களுடைய கருத்தென்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி அப்டேட்டான நியூஸ்கள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இந்த நியூஸ்களை தெரிஞ்சு பயன்பெறட்டும். இதே போல் புதிய நியூஸ்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு நியூஸில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.